வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியருக்கான யூனிட் 2 என்ஜினியரிங் சர்வே பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சர்வேயிங் என்பது நிலத்தின் மேற்பரப்பில் உள்ள புள்ளிகளின் இடத்தை அளந்து அவற்றை வரைபடமாக மாற்றும் கலை மற்றும் அறிவியல் ஆகும். சிவில் இன்ஜினியரிங் திட்டங்களில் சர்வேயிங் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. Surveying is the art of determining the relative positions of points on above or below the earth surface. சர்வேயின் அடிப்படை கொள்கை என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் whole to part principle, fixing new points from known points. சர்வேயின் வகைகள் plane surveying, geodetic surveying, chain surveying, compass survey, leveling, plane table survey. இந்த பிளேன் பேஸ்ட் ஜியோடெட்டிக் சர்வே பற்றி பார்க்கலாம். பிளேன் சர்வே ஸ்மால் ஏரியா, ஜியோடெட்டிக் சர்வே லார்ஜ் ஏரியா. பிளேன் சர்வே எர்த் கர்வேச்சர் இக்னோர்டு பண்ணிடும். ஜியோடெட்டிக் சர்வேல எர்த் கர்வேஜ் கன்சிடர் பண்ணப்படும். பிளேன் சர்வே லெஸ் அக்யூரசி இருக்கும், ஜியோடெட்டிக் சர்வே ஹை அக்யூரசி இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்கில் இந்த சர்வேயின் பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே அலைன்மெண்ட், கெனால் லேஅவுட், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், டவுன் பிளானிங். சில முக்கிய எம்சிக்யூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சப்ஜெக்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சர்வேயிங் அடிப்படை பிரின்சிபல், லார்ஜ் ஏரியாவுக்கு எந்த சர்வே பயன்படும், பிளேன் சர்வேயில் எர்த் கர்வேச்சர் கருதப்படுமா கன்சிடர் பண்ணப்படுமா, சர்வேயிங் எந்த துறையில் பயன்படுகிறது, செயின் சர்வே எந்த வகை சர்வே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செயின் சர்வே பற்றி பார்க்கலாம். நில அளவீட்டின் மிக எளிய முறை தான் செயின் சர்வேயிங் ஆகும். இதில் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா மெட்ரிக் செயின், டேப், ஆரோஸ், ரேஞ்சிங் ராட், ஆஃப்செட் ரோடு. இந்த செயின் சர்வேயின் டைப்ஸ் பார்க்கலாம். மெட்ரிக் செயின், குண்டர் செயின், அதாவது செயினோட வகைகள் மெட்ரிக் செயின், குண்டர் செயின், ரெவென்யூ செயின், என்ஜினியர்ஸ் செயின். ரேஞ்சிங் அப்படின்னா ஒரு நேர்கோட்டில் புள்ளிகளை அமைப்பது. ஆப்செட்ஸ் அப்படிங்கிறது மெயின் செயின் லைனில் இருந்து எடுக்கப்படும் லேட்ரல் மெஷர்மெண்ட்ஸ். அப்டாக்கிள்ஸ் இன் செயினிங் அதில் பார்க்கலாம். ரிவர், பில்டிங், பாண்டு. எரர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் எரர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், நேச்சுரல் எரர்ஸ். ஃபீல்டு புக் அப்படின்னா சர்வே மெஷர்மெண்ட்டில் எழுதப்படும் பதிவு புத்தகம் அப்படி தான். இதில் சில எம்சிக்யூஸ் பார்க்கலாம். மெட்ரிக் செயின் லென்த்து அதை படிச்சுக்கோங்க. ஆப்செட் என்றால் என்ன, ஃபீல்டு புக் பர்பஸ், ரேஞ்சிங் எதற்காக பயன்படுகிறது, செயின் சர்வே சூட்டபிள் ஃபார் எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பஸ் சர்வேயிங். டைரக்ஷன் மற்றும் பியரிங் அளவிட காம்பஸ் பயன்படுத்தப்படுகிறது. இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ். பியரிங்ஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங், குவாட்ரண்டல் பியரிங். 4 பியரிங் வெஸ்ட் பேக் பியரிங் பார்த்தோம் அப்படின்னா 4 பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 108 டிகிரி இஸ் ஈக்குவல் பேக் பியரிங். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னா ட்ரூ மெரிடியன் மற்றும் மேக்னெட்டிக் மெரிடியன் இடையேயான கோணம். லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னா நியர்பை மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் காரணமாக காம்பஸில் ஏற்படும் பாதிப்பு. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட் காரணமாக இந்த காம்பஸில் ஏற்படக்கூடிய அந்த வேரியேஷன் தான் லோக்கல் அட்ராக்ஷன். ட்ராவர்ஸ் சர்வே அப்படின்னா பல ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இணைந்து உருவாகும் சர்வே. சில முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். 4 பியரிங் அண்ட் பேக் பியரிங் ரிலேஷன் மிகவும் முக்கியம். ஹோல் சர்க்கிள் பியரிங் வெஸ்ட் குவாட்ரண்டல் பியரிங் கம்பேரிஷன் அடிக்கடி கேட்கப்படுகிறது. சில முக்கியமான கொஷின்ஸு. காம்பஸ் சர்வே யூசஸ், 4 பியரிங் மற்றும் பேக் பியரிங் ரிலேஷன், ஹோல் சர்க்கிள் பியரிங் ரேஞ்ச், லோக்கல் அட்ராக்ஷன் எதனால் ஏற்படுகிறது, ட்ராவர்ஸ் என்றால் என்ன, இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெவலிங். புள்ளிகளின் உயர வேறுபாட்டை கண்டறியும் முறை தான் லெவலிங். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் டம்பி லெவல், லெவலிங் ஸ்டாஃப், ட்ரைபாடு. பெஞ்ச்மார்க் அப்படின்னா நோன் எலிவேஷன் பாயிண்ட். ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் கணக்கிடும் முறை. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடு. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் ரிடியூஸ் லெவல் கணக்கிடும் முறை தான். இதுக்கான ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கோங்க. லெவலிங்கில் ஏற்படக்கூடிய எரர்ஸ், கொலிமேஷன் எரர்ஸ், ஸ்டாஃப் நாட் வெர்டிக்கல், கர்வேச்சர் எரர். சில எம்சிக்யூஸ் பார்க்கலாம். பெஞ்ச்மார்க் என்றால் என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. ஹச்ஐ ஃபார்முலா, ஆர்எல் ஃபார்முலா,
லெவலிங் பர்பஸ், டம்பி லெவல் யூஸ், அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தியோடலைட் சர்வே. ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் அளவிட தியோடலைட் பயன்படுகிறது. இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா டிரான்சிட் தியோடலைட். டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சென்டரிங், லெவலிங், ஃபோக்கஸிங். இதுக்கான யூசஸ் பார்த்திங்கன்னா ட்ராவர்சிங், கர்வ் செட்டிங், அலைன்மெண்ட். ஹரிசாண்டல் ஆங்கிள் மெஷர்மெண்ட், 2 லைன்ஸ் இடையான ஆங்கிள். வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா இன்க்ளினேஷன் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு. சில எம்சிக்யூஸ். தியோடலைட் மெஷர்ஸ். டிரான்சிட் தியோடலைட் என்றால் என்ன? வெர்டிக்கல் ஆங்கிள் பயன்பாடு, ட்ராவர்சிங் பர்பஸ், டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்கோமெட்ரிக் சர்வே. டிஸ்டன்ஸ் மற்றும் எலிவேஷன் இன்டைரக்டாக கணக்கிடப்படும் சர்வே முறை தான் டாக்கோமெட்ரிக் சர்வே. மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேடியா மெத்தட், டேஞ்சென்ஷியல் மெத்தடு. ஸ்டேடியா ஃபார்முலா அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ்: ஃபாஸ்ட் சர்வே, ரஃப் டெரைனுக்கு சூட்டபிள். பயன்பாடுகள் கான்டூரிங், ரயில்வே சர்வே. இதில் கேட்கப்படக்கூடிய சில எம்சிக்யூஸ். ஸ்டேடியா மெத்தட் பர்பஸ், டாக்கோமெட்ரிக் யூசஸ், ஃபார்முலா, டேஞ்சென்ஷியல் மெத்தட், ரஃப் டெரைனுக்கு சூட்டபிள் சர்வே எது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்வ்ஸ். ரோடு மற்றும் ரயில்வே அலைன்மெண்ட் ஸ்மூத்தாக மாற்ற கர்வ்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய வகைகள் சிம்பிள் கர்வ், காம்பவுண்ட் கர்வ், ரிவர்ஸ் கர்வ், டிரான்சிஷன் கர்வ். இதனுடைய யூசஸ் ஹைவே, ரயில்வே, கெனால் அலைன்மெண்ட்டில் பயன்படுது. சிம்பிள் சர்க்குலர் கர்வ் அப்படின்னா ஒரே ரேடியஸ் கொண்ட கர்வ். டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து கர்வுக்கு ஸ்மூத் சேஞ்சு. சில எம்சிக்யூஸ் இதில் எப்படி கேட்பாங்கன்னா டிரான்சிஷன் கர்வ் பர்பஸ், காம்பவுண்ட் கர்வ் என்றால் என்ன, ரிவர்ஸ் கர்வோட யூசஸ், சிம்பிள் கர்வ் ரேடியஸ், கர்வ்ஸ் எங்கு பயன்படுத்தப்படும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேன் டேபிள் சர்வே. ஃபீல்டு அப்சர்வேஷன் மற்றும் பிளாட்டிங் ஒரே நேரத்தில் செய்யப்படும் சர்வே. இதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேன் டேபிள், அலிடாட், பிளம்பிங் ஃபோக், ஸ்பிரிட் லெவல். மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், ட்ராவர்சிங், ரெசெக்ஷன். இதனுடைய அட்வான்டேஜஸ்: ஃபாஸ்ட் பிளாட்டிங், ஃபீல்டு செக்கிங் பாசிபிள். டிஸ்அட்வான்டேஜஸ்: வெதர் அஃபெக்டட், லெஸ் அக்யூரேட். சில எம்சிக்யூஸ் இதில் எப்படி கேட்பாங்கன்னா பிளேன் டேபிள் அட்வான்டேஜஸ், அலிடாட் பர்பஸ், ரேடியேஷன் மெத்தட், ரிசெக்ஷன் என்றால் என்ன, பிளேன் டேபிள் அட்வான்டேஜ். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இதிலேருந்து தான் சில எம்சி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்டூரிங். ஈக்குவல் எலிவேஷன் பாயிண்ட்ஸ் இணைக்கும் இமேஜினரி லைன்ஸ் தான் கான்டூர்ஸ் ஆகும். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்: கான்டூர்ஸ் நெவர் கிராஸ். க்ளோஸ் கான்டூர்ஸ் வெஸ் ஸ்டீப் ஸ்லோப். அதாவது க்ளோஸ் கான்டூர்ஸ் அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ஆழமாக இருக்கும். வைட் கான்டூர்ஸ் அப்படிங்கன்னா ஜென்டில் ஸ்லோப் இருக்கும். மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட். இதனுடைய யூசஸ் ரிசர்வயர் பிளானிங், டேம் சைட் செலெக்ஷன், ரூட் அலைன்மெண்ட்டு. கிரேடியன்ட் அப்படின்னா ஸ்லோப் ரெப்ரசன்டேஷன். இதில் எம்சிக்யூஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கான்டூர் என்றால் என்ன, ஜென்டில் ஸ்லோப் எப்படி தெரியும், கான்டூர் கிராஸ் ஆகுமா, டைரக்ட் கான்டூரிங்னா என்ன, கான்டூர் மேப்போட யூசஸ். இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். மாடர்ன் டெக்னாலஜி மூலம் சர்வே அக்யூரசி அதிகரிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இடிஎம், டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், ட்ரோன் சர்வே, எல்ஐடிஏஆர். டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ப்ளஸ் கோஆர்டினேட் மெஷர்மெண்ட்டு. ஜிபிஎஸ் அப்படின்னா சேட்டிலைட் பேஸ்டு பொசிஷனிங் சிஸ்டம். ட்ரோன் சர்வேங்கிறது ஏரியல் மேப்பிங் மெத்தட். எல்ஐடிஏஆர் அப்படின்னா லேசர் பேஸ்டு டெரைன் மேப்பிங். இதில் சில எம்சிக்யூஸ் எப்படி எதிலேருந்து கேட்பாங்கன்னா ஜிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம், இடிஎம் பர்பஸ், எல்ஐடிஏஆரோட யூசஸ், ட்ரோன் சர்வே அட்வான்டேஜஸ், டோட்டல் ஸ்டேஷன் மெஷர்ஸ். நெக்ஸ்ட்டு சர்வே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எரர்ஸ். எரர்ஸோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் எரர், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், நேச்சுரல் எரர். அக்யூரசி வித் ப்ரிசிஷன். அக்யூரசி கரெக்ட்னஸ், ப்ரிசிஷன் அப்படின்னா ரிப்பீட்டபிலிட்டி. எரர் ப்ராபகேஷன், ஒரு மெஷர்மெண்ட் எரர் மற்ற கால்குலேஷனுக்கு பரவுதல். கரெக்ஷன்ஸ், டெம்பரேச்சர் கரெக்ஷன், சாக் கரெக்ஷன், ஸ்லோப் கரெக்ஷன். இதில் எம்சிக்யூ எதுலேருந்து கேட்பாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் என்றால் என்ன, ப்ரிசிஷன் மீனிங், நேச்சுரல் எரர்ஸ் எக்ஸாம்பிள், எரர் ப்ராபகேஷன் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர் கரெக்ஷன் எதற்காக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்வேயிங் அப்ளிகேஷன்ஸ்.
இதனுடைய யூசஸ் ஹைவே அலைன்மெண்ட், ரயில்வே சர்வே, கெனால் சர்வே, பில்டிங் லேஅவுட், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், டவுன் பிளானிங். ரோடு அலைன்மெண்ட் பெஸ்ட் ரூட் செலெக்ஷனுக்காக. கெனால் சர்வே எதுக்கு பண்ணுறாங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஸ்லோப் டிட்டர்மினேஷன். பில்டிங் லேஅவுட் எதுக்குன்னா காலம் அண்ட் ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ணுறதுக்கு. டேம் சைட் சர்வே எதுக்குன்னா ரிசர்வயர் அண்ட் கேட்ச்மெண்ட் அனாலிசிஸ். இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா சர்வே இன் ஹைவே இன்ஜினியரிங், கெனால் சர்வே பர்பஸ், பில்டிங் லேஅவுட் என்றால் என்ன, டேம் சர்வே அதனுடைய பயன்பாடு, டவுன் பிளானிங் சர்வே எதுக்கு, இதை பற்றி படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சர்வேயிங் கற்றவர் தான் நிலத்தை சரியாக புரிந்து கொள்வார். நிலத்தை புரிந்து கொண்டவர் தான் சிறந்த சிவில் இன்ஜினியராக இருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.